ஜூன் 1ஆம் தேதி நடக்க போற 7ஆம் கட்ட வாக்குப்பதிவுகள் குறித்தான சிறப்பு படம் இன்னைக்கு வந்திருக்கு. நேயர்களே, நாம இன்னைக்கு பார்க்க போற திரைப்படம் EVM டாக்கீஸ் பெருமளன் வழங்கும் எலெக்ஷன் 7.0. உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாட்டுல கட்டமா நடக்கும் தேர்தல் கடைசி கட்டத்தை எட்ட அதே ஒரு படமா எடுத்திருக்கிறாரு இயக்குனர் ஆணைய மையாச்சாமி. 100 விழுக்காடு வாக்களிப்போம் வாங்கன்னு ஒவ்வொரு பகுதியா மக்களை தயார்படுத்தி தேர்தலுக்கு நாள் குறிக்கிறாங்க. வாக்காளர்கள் வருவதெல்லாம் இருக்கட்டும், வேட்பாளர்கள் ரெடியா இருக்கும்போது வாக்குப்பெட்டிகளை கொண்டு வாங்கன்னு வண்டியா ஏத்துறாங்க. போக்குவரத்து இல்லாத இடத்துல கூட நம்ம ஓட்டு பெட்டி வந்து சேரும்னு தேடி பிடிச்சு கொண்டு போய் சேர்க்கிற காட்சி கடமை உணர்ச்சி. மொத்தத்துல எலெக்ஷன் 7.0 மக்களின் தீர்ப்புக்காக வெயிட்டிங். 2019 எலெக்ஷன் அப்போ பிரதமர் மோடி அவர்கள் கேதார்நாத்ல தியானம் பண்ணாரு. இப்போ நடிகர் ரஜினிகாந்த் அவர்களும் கேதார்நாத்ல சாமி தரிசனம் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறதுனால அவரோட ரசிகர்கள் கிட்டயும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. என்னன்னா, ரஜினிகாந்த் அவர்கள் பிரதமர் ஆகிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. நடிகர் விதார்த் ரஹ்மான், வாணி போஜன் இவங்களுடைய நடிப்புல அஞ்சாமை அப்படிங்கிற படத்தினுடைய ட்ரெய்லர் வந்து ரீசெண்டா ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தோட ஈவெண்ட்ல படக்குழுவினர் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. என் மேல ஒரு கான்ஃபிடென்ட் வச்சு என்னை வந்து ஆடிஷன் கூப்பிட்டார். நான் அப்போ கூட டைரக்டர் சார் கிட்ட சொன்னேன், சார் எனக்கு நடிக்க தெரியும் சார். என்ன இல்லைங்க, பரவாயில்லைங்க, என்ன உங்ககிட்ட எனக்கு என்ன வாங்க முடியும்னு தெரியணும், வந்து ஆடிஷன் பண்ணி கொடுங்கன்னு சொன்னார். நான் ஆடிஷன் பண்ணேன். அந்த நிமிஷமே எனக்கு தோணுச்சு, இது ஒரு நல்ல படமாக இருக்க போகுது. அண்ட் ஒரு ஆக்டராக ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிளாக இருக்கிற ஒரு பர்சன் கண்டிப்பாக இந்த படத்தை இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ 100% கொடுத்துருக்கேன், நம்புகிறேன். ஒரு தனி மனிதனுக்கு கடமையாக இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆரம்பிச்சோம் இந்த கல்வியை. பிறகு வந்து ஒரு சமூகத்தினுடைய மேம்பாட்டிற்காக, சமூகத்தில் இயங்கக்கூடிய தனி மனிதனுடைய முதிர்வுக்காகவும் வளர்ச்சிக்காகவும் கல்வி இருந்தது. அதை காத்திரமாக பேசக்கூடிய ஒரு திரைப்படம் அஞ்சாமை. என்ன வேலை செய்யணும்னு இல்லை, எல்லா வேலையும் செஞ்சுருக்கேன். இந்த படத்துக்குள்ளேயே நான் ட்ராவலாக இருக்கேன். நான் நிறையா படங்களை விட்டுருக்கேன். இந்த படத்துக்காக நான் நிறைய படங்களை விட்டுருக்கேன். ஏன்னா இந்த படம் பண்ணது நான் நடிக்க வந்ததுக்கான ஒரு அர்த்தம் இந்த படம் நடித்ததில் இருக்குன்னு நான் நம்புகிறேன். அந்த கலிங்க தேசத்தை என் காலடியிலே போட்டு மிதித்து துவைத்து நசுக்கி அமிழ்த்தி சந்திரமாக எடுத்து என் மார்பிலே பூசிக்கொள்ள துடிக்கிறது. அது ஒரு ஏஜ், ஒரு 10 வருஷம் 15 வருஷம் அது மாதிரி போச்சு. துரை செந்தில்குமார் அவர்களினுடைய இயக்கத்துல நடிகர் சூரி, சசிகுமார், உன்னி முகுந்த் இவங்கெல்லாம் நடிச்ச கருடன் படம் இன்னைக்கு வெளியாகிருக்கு. கருடன் படத்தினுடைய ட்ரெய்லர் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிருந்துச்சு. நடிகர் சூரி அவர்களினுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் கதை அப்படின்னு கருடன் படம் ரொம்பவே சூப்பரா தான் இருக்கு. இயக்குனர் விக்ரமன் அவர்களினுடைய பையன் விஜய் கனிஷ்கா நடிச்ச ஹிட்லிஸ்ட் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துல சரத்குமார், GVM, சமுத்திரக்கனி அப்படின்னு ஒரு திரைப்பட்டாளமே நடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தை KS ரவிக்குமார் ப்ரொடியூஸும் பண்ணிருக்காரு. இந்த படத்தோட சேர்த்து குற்ற பின்னணி, புஜ்ஜி அப்படின்னு இன்னும் சில படங்களும் இன்னைக்கு தியேட்டருக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு கிச்சன் கேபினட் நிகழ்ச்சி நல்லா இருந்துச்சு அப்படின்னு நம்புறோம். இதே மாதிரி கிச்சன் கேபினட் நிகழ்ச்சியை அடுத்த வாரம் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9:30 மணிக்கு நமது புதிய தலைமுறை தொலைக்காட்சியில கண்டிப்பா பாருங்க.